உங்களுக்கு பேக் பெயின், கூன் முதுகு, நெக் பெயின் இதெல்லாம் வரக்கூடாதுங்களா? அதுக்கு இந்த வீடியோல நான் 4 சிம்பிளான எக்ஸர்சைஸ் சொல்றேன். ஸோ இந்த 4 எக்ஸர்சைஸையும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கன்டினியூவா பண்ணி பாருங்க. அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸர்சைஸ், நீங்க ஜிம் போறீங்க அப்படின்னா, அங்க உங்களுக்கு ஏத்த வெயிட்ல டம்பிள்ஸ் எடுத்துக்கோங்க. பட் வீட்ல இருக்கீங்கன்னா, இந்த மாதிரி 2 பேக் எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி என்கிட்ட இருக்க சின்ன சின்ன வெயிட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துட்டு இந்த மாதிரி பேக்குக்குள்ள ஒரு டம்பிள் போட்டுறோம். அதே மாதிரி இந்த பேக்குள்ளேயும் ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு டம்பிள் போட்டு இதை ஒரு வெயிட்டா மாத்திடுறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த பேக்கோட ஹேண்டில் பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு 2 பேக்லயும் ஈக்குவல் வெயிட் போட்டு நல்லா ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம ஷோல்டரை வந்து பேக்ல தள்ளிக்கணும். ஓகே, நல்லா நெஞ்சை ஓப்பன் பண்ணி, செஸ்ட்டை ஓப்பன் பண்ணி, அப்டமன் டக் பண்ணி நிமிர்ந்தபடியா நின்று அப்படியே நடங்க. இந்த மாதிரி 30 செகண்ட்ஸ் கண்டினியூவா நம்ம செஸ்ட்டை ஓப்பன் பண்ணி ஷோல்டர் டவுன் பண்ணிக்கணும். இப்படி தூக்கக்கூடாது. ஷோல்டர் டவுன் பண்ணிட்டு அப்படியே உங்களுக்கு வீட்டில் என்ன டிஸ்டன்ஸ் இருக்கோ அந்த ரேஞ்சில் நடங்க. ஸோ இந்த மாதிரி 30 செகண்ட்ஸ் நடந்துட்டு அப்புறம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஸோ 20 to 40 செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு 3 ரவுண்ட்ஸ் இதே மாதிரி செஸ்ட் ஓப்பன் பண்ணி ஷோல்டர் டவுன் பண்ணி நடந்துட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆகிடும். அடுத்தது, இப்போ நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 கிலோ வரைக்கும் வெயிட் இந்த பேக்குள்ள போட்டிருக்கேன். ஸோ போட்டுட்டு ஒரு சைடு மட்டும் வெயிட் வச்சுக்கணுங்க. ஸோ உங்களுக்கு 4 kg 5 kg வரைக்கும் கூட நீங்கள் இனிஷியலி ஸ்டார்ட் பண்ணலாம். அதை விட அதிகமாக நீங்கள் கையில் வச்சுக்க முடிஞ்சாலும் வச்சுக்கலாம். ஏன்னா இதை நம்ம தூக்க போகிறதில்ல, ஜஸ்ட் ஹோல்டு தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி செஸ்ட்டை ஓப்பன் பண்ணிட்டு அப்டமன் டக் பண்ணிக்கோங்க. கழுத்து முன்னாடி வராமல் சின் டக் பண்ணிக்கோங்க. அப்படியே 30 செகண்ட்ஸ் கண்டினியூவாக நடங்க. 30 செகண்ட்ஸ் நடந்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா வெயிட்டை வந்து அடுத்த கைக்கு கொடுத்துருங்க. ஸோ இந்த கையில் வெயிட் வச்சுக்கிட்டு இந்த சைடு ஒரு 30 செகண்ட்ஸ் அதே மாதிரி செஸ்ட் ஓப்பன், சின் டக், அதே மாதிரி அப்டமன் டக் பண்ணி கோர் மசில்ஸ் என்கேஜ் பண்ணி நடங்க. ஸோ இந்த மாதிரி 2 சைடுக்கும் பண்ணிட்டீங்கன்னா ஒரு செட் கம்ப்ளீட் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் வந்து 3 செட்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிடும். அடுத்த எக்ஸசைஸ், 2 கையில் வெயிட் வச்சுட்டு பண்ணுவோம் இல்லைங்களா? அதே மாதிரி உங்கள் வீட்டில் டம்பிள்ஸோ இல்லை வாட்டர் பாட்டிலோ இருந்தது அப்படின்னா இந்த 2 கையிலையும் கம்மியான வெயிட்டே வச்சுக்கோங்க. ஸோ மினிமம் 1 kgல இருந்து மேக்ஸிமம் 5 kg வரைக்கும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி தலைக்கு மேலே தூக்கி பிடிச்சி வயிறை டைட் பண்ணிக்கிட்டு அப்படியே நேராக நடங்க. ஸோ இப்படி ஒரு 30 செகண்ட்ஸ் கண்டினியூவாக நடங்க. இது உங்களோட பாஸ்டர் கரெக்ட் பண்ணுற எல்லா மசில்ஸுக்குமே வந்து வேலை கொடுக்கும். ஸோ அதனால உங்களோட பேக் ஸ்ட்ராங் ஆகும், என்டியூரன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதே மாதிரி 30 செகண்ட்ஸ் நடந்துட்டீங்கன்னா அது மாதிரி 3 வாட்டி 30 செகண்ட்ஸ் நடந்துருங்க. அடுத்தது, நான் இப்போ டம்பிள் இல்லாதவங்க வாட்டர் பாட்டில் பண்ற மாதிரி வாட்டர் பாட்டில் பண்றேன். இப்போ 2 கையை ரைஸ் பண்ண இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு கையை ரைஸ் பண்ணிட்டு அப்டமன் டக் பண்ணிட்டு அப்படியே நடங்க. ஸோ சின் டக், அப்டமன் டக், பாடி ஸ்ட்ரைட் அப்படியே நடக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து 30 செகண்ட்ஸ் நடந்துட்டீங்கன்னா அப்படியே கையை மாத்திக்கணும். இந்த கையில வச்சுட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் இப்படி நடந்துட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் வந்து அதே மாதிரி 20 செகண்ட்ஸ் நீங்க வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப 3 டைம்ஸ் 3 ரவுண்ட்ஸ் இதே மாதிரி நடந்துக்கணுங்க. 30 செகண்ட்ஸ் அவ்வளவுதாங்க. இதுல சொல்லியிருந்த எக்ஸசைசஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ